நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி உண்டு. உங்கள் இளைஞர்கள் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டாம் என ஜேர்மன் சான்சலர் வலியுறுத்தல். உக்ரைன் நாட்டு இளைஞர்கள் ஜெர்மனிக்கு வர வேண்டாம் என தான் உக்ரைன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜேர்மன் சான்சலர். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைனை ரஷ்யா ஊடுருவியதைத் தொடர்ந்து சுமார் 1 மில்லியன் உக்ரைன் அகதிகளை ஜெர்மனி ஏற்றுக்கொண்டது. உக்ரைன் போரைத் தொடர்ந்து அந்நாட்டிலுள்ள 18 முதல் 60 வயது வரையுள்ள ஆண்கள் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் 18 முதல் 22 வயது வரையுள்ள இளைஞர்கள் உக்ரைனை விட்டு வெளியேற உக்ரைன் ஜனாதிபதியான வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அனுமதி அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து ஜெர்மனிக்கு வரும் உக்ரைன் இளைஞர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. ஆகவே ஜெலன்ஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தான் உக்ரைன் இளைஞர்கள் எங்கள் நாட்டுக்கு வராமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் ஜேர்மன் சான்சலரான ஃபிரெட்ரிக் மெர்ஸ். அவர்கள் உக்ரைனுக்கு தேவை என்றும் அவர்கள் அங்கு சேவை செய்யட்டும் என்றும் கூறியுள்ளனர் மெர்ஸ். அத்துடன் உக்ரைன் அகதிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை இனி குறைக்கப்படும் என்றும் அதற்கு பதிலாக அவர்கள் வேலை தேடிக்கொள்ளும் வகையில் வீதிகளில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் மெர்ஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜேர்மன் குடும்பம் ஒன்று துருக்கிக்கு சுற்றுலா சென்ற நிலையில் அவர்கள் சாப்பிட்ட பிரபல உணவு ஒன்று அவர்களில் 3 பேர் உயிரை பறித்துள்ள விடயம் சோகத்தை உருவாக்கியுள்ளது. ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரைச் சேர்ந்த ஒரு குடும்பம் துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தான்புல் நகருக்கு சுற்றுலா சென்றுள்ளது. புதன்கிழமையன்று பல இடங்களில் சுற்றி பார்த்த அந்த குடும்பத்தினர் ஓட்டகோய் எனும் பிரபல சுற்றுலா தலத்தில் அமைந்துள்ள தெருவோர கடைகளில் விற்கப்படும் பிரபல உணவு வகைகளை சுவைத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அவர்களுடைய உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்படவே அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்கள் 4 பேரும் ஃபுட் பொசிஷனிங் எனும் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் தம்பதியினரின் 6 மற்றும் 3 வயதுடைய 2 பிள்ளைகளும் சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அவர்களுடைய உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்படவே அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் 4 பேரும் ஃபுட் பொசிஷனிங் எனும் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் தம்பதியினரின் 6 மற்றும் 3 வயதுடைய 2 பிள்ளைகளும் சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் பிள்ளைகளின் தாயும் உயிரிழக்க அவரது கணவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக துருக்கி நீதித்துறை அமைச்சரான எலிமஸ் டொனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்தில் அமைந்துள்ள கடைகளில் இருந்து உணவு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அத்துடன் அந்த குடும்பத்தினர் சாப்பிட்ட கடைகளில் வேலை செய்து வரும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் எலிமஸ் டொனிஸ் தெரிவித்துள்ளார். பிரபல சுற்றுலா தலத்தில் பிரபலமான உணவை உண்ட சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ள விடயம் கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.